ஹாய் மக்களே, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. புரட்டாசி 2வது சனிக்கிழமை இன்றைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். இன்னைக்கு சப்பாத்திக்கு தாங்க பீன்ஸு, கொத்தவரங்காய், கேரட்டு, பூசணிக்காய். அதுக்கு தேவை வெங்காயம் ஒரு 5 குட்டி வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் இது. பூண்டு ஒரு 15 பல் பூண்டு இருக்குது, 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி. மசாலாலாம் நம்ம எப்பயும் போடுற மசாலு. தேங்காய் கொஞ்சோண்டு, கசகசா, தேங்காய், முந்திரி போட்டு அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை போடணுன்னு அவசியம் இல்லை, தேவை இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னு அவசியம் இல்லை. சப்பாத்திக்கு கம்மியாக வந்துருக்குறோம். மாவு பசங்க வச்சுருக்குறேன். 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆச்சு. உப்பு கொஞ்சம் கல் உப்பு, மாவு பேசுனது, தண்ணியை எடுத்து வச்சேன். அது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாதி தாங்க ஓரளவுக்கு தான் தெரியும். அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க, செய்யலாங்க. நம்ம உங்களுக்கு செய்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு இருக்குது. நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு என்னது தான் என்ன பண்ணுறது, உங்களுக்கு செஞ்சு நம்ம என்ன செய்கிறது. ரத்தா வருவாங்க, 2 பேர் வருவாங்க. இப்போ ஒருத்தர் அவங்க கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு பிஸியாக போயிடுறாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு செய்யலாம். நம்மளும் கூடி சீக்கிரம் 2 வருஷம் ஆயிடுச்சு, இதே ஓடிட்டுருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. செய்யலாம். நிறையா செய்யணும்னு சொல்லிட்டா, ஏன்னா ப்ராடக்ட்டு கொஞ்சம் காலம் ஊறுகாய், வத்தல், அப்புறமா பொடி ஐட்டம், ஃபேஸ் பேக்கு, தலைக்கு ஹேர் பேக்கு, ஹேர் ஆயிலு எல்லாமே தயார் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டே தான் இருந்துங்க. இப்போ நம்ம அதுவும் செஞ்சுட்டு தான் இருக்கேன். இப்போ சாரீஸ் 950 ரூபா போட்டு சாரீஸ் எல்லாம் இப்போ 750 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. அதே மாதிரி 550 போட்டிருந்த 450 ரூபாய்க்கு தரேன். 100 ரூபாய் லெஸ் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி 400 ரூபாய் இருந்தது 350, இந்த மாதிரி எல்லாமே. நான் அதுக்கு கீழே கம்மி சாரீஸ் எல்லாம் நான் போடுறதில்லைங்க, எப்போவுமே போடுறதில்ல. நான் தீபாவளி பர்ச்சேஸ்க்கும் இன்னும் கொஞ்சம் வரணும். அதெல்லாம் வந்துச்சுன்னா நான் கொஞ்சம் அது எல்லாமே எப்படி என்னான்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டு வரும். 1 டேக்கு மேலே வந்துடுங்க. பார்சல் போட்டு விட்டது வந்ததுக்கப்புறமா சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறது 950 ரூபா போட்டது 750 ரூபாய்க்கும், 550 ரூபா போட்டதும் 450க்கு. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டு. நமக்குள்ள 200 ரூபாய் 250 ரூபாய்க்கு இல்லை எந்த சாரி இல்லைங்க. லாஸ்ட் ரேட்டு 250, 200 அவ்வளோதான் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜாக்கெட் பீட்டும் டிசைன் ப்ளவுஸு ஸ்டோன் வச்சா கொஞ்சம் தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கு இல்லைங்களா. அது ஃபுல்லாகவே அந்த கோல்டு வயரில் வருது பாருங்கள். நம்ம சட்டி காஞ்சிருச்சு, இருங்க ஆயில் விட்டுக்கலாம். எனக்கு ஆயில் நிறையா இருக்குது. சட்டி காஞ்ச உடனே டன்னுன்னு இதாகும். வெங்காயமே கட் பண்ணாமல் பேசிட்டு இருக்கிறீங்களாக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, கட் பண்ணிடலாம். சட்டி கொஞ்சம் சூடாகிறதுக்கு லேட் ஆகும் இல்லைங்களா, நான் ஆயிடுச்சு. அதனால் எல்லாமே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஒண்டி தாங்க. நமக்கு யாருமே ஹெல்ப்பிங்கெல்லாம் ஆள் இல்லை. ஆனால் சுற்றி நம்மளை எப்படி போட்டு ஒரு ஆள் தழுத்துனா இந்த ஊரை விட்டு ஓடுவா, சீக்கிரமாக எப்படி பல்ட்டி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது வேணுமுன்னு தான் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம யாருக்கும் மனசால் கூட நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அது நல்லதா கெட்டதா தெரிஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவாங்க. அது பண்ணலைன்னாலையும் விட்டுருவாங்க. ஆனால் எதனால் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க
நான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து எல்லாமே யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு அப்படியே தெரியல, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு மிளகாய் இருந்தது, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை தண்ணியில் அரைச்சி வச்சுருக்காங்க. ஏன்னா எப்போவுமே புரட்டாசி சனிக்கிழமைன்று வந்துட்டாவே இந்த இனிப்பு பூசணிக்காய், சொரக்காய் இது எல்லாருமே, ஆனால் சனிக்கிழமை நாளில் மேக்ஸிமமாக நாங்கள் கிராமத்தில் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், இந்த பூசணிக்காய், இனிப்பு பூசணிக்காய், சொரக்காய் இது எல்லார் வீட்லேயுமே, அதாவது வந்து சாமை இப்போ எல்லாமே வந்து விலை அதிகமாக மதிப்பு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, அந்த சாமை சோறு செஞ்சு நிறையாங்க ரொம்ப வந்து விவசாயத்தில் ஏழ்மையாக இருக்கிறவங்க சாமை சோறு செஞ்சு அதில் இந்த பூசணிக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார் செஞ்சு சாமிக்கு படையில் தழுவி போட்டு பார்த்துருக்குறேன் நான். இதான் என்ன வந்து படையில்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து கிராம சைடில் வந்து தழுகை பேர் வந்து அதுக்கு தழுகை. 4 சனிக்கிழமை 5 சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. 3 சனிக்கிழமை நடு சனிக்கிழமை சாமி கும்பிட்டு அப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு வந்து வீட்டில் சில பேர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சில பேர் வீட்டில் சமைக்காமல் கடையில் வாங்கி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. ஒவ்வொரு வகை இருப்பாங்க. நாங்கள் வந்து அந்த மாதம் ஃபுல்லாகவே எப்போவுமே வந்து நான்வெஜ்ஜு எடுக்க மாட்டோங்க. பசங்களும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. இப்போ எல்லாமே மாறிச்சு. காலப்போக்கில் வந்து சாமின்றதை இப்போ வந்து எல்லாம் நான் சிரிக்கிற மாதிரி, நடந்து வர்ற மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோம். நம்ம எத்தனை வகையான கற்பனைகள் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. ஆனால் அந்த ஜோதி வடிவத்தில் இருக்கிறவருக்கு நம்ம இப்போ வந்து காய் எல்லாமே இன்றைக்கி இப்போ வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், காய் எல்லா காயுமே போட்டுக்கலாம். அழைச்சி வச்சுருக்கேன் 2 கிலோ. நம்ம ஒரு அக்கா வருவாங்க, அவங்க கொஞ்சம் எனக்கு கடையெல்லாம் க்ளீன் பண்ணலாங்க அப்படிங்க. சரி, அவங்களுக்கும் சப்பாத்திலாம் அவங்களே சாப்பிடுவாங்க. 4 சப்பாத்தி அவங்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் எல்லாமே இதில் போடுற காய் அத்தனை காயுமே வந்து புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் போட்டு செய்ய வேண்டிய காய்ந்தது. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் வந்து எண்ணெய் ஊற்றும் போது கடுகு உளுத்தம் பருப்பு போட்ட உடனே வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுருவேன். நான் இப்போ வந்து காயெல்லாம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் தவிர. வந்து தேவை இருக்கிற அளவுக்கு கல்லுப்பு, தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, இந்த தக்காளியும் போட்டுக்கலாம். நல்லா வந்து காய் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் கொஞ்சம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பப்போ நவுத்தி வச்சு பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் விளக்கியே எடுத்து வச்சுக்கலாம். கடையில் கொஞ்சம் உட்கார வந்து தைக்கிற வேலை வந்துருச்சுன்னா நம்ம நல்லா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதே இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு காய் வேகட்டுங்க.
இப்போ தேங்காய் உடைச்சி அரைச்சி பார்க்கலாங்க. காய் இந்த காயில் இருக்கிற இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு கறி மசால் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய், கசகசா எல்லாம் போட்டு வச்சுருக்கிற மல்லி கொஞ்சம் அது பூசணிக்காய் வந்து தண்ணிக்காய் சிலன்னு இருக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் தண்ணிக்காய் அரையும் போதே தெரிஞ்சிருச்சு. பீன்ஸு, கொத்தவரங்காய் மட்டும் இது கொஞ்சம் நம்ம அதுக்குள்ள போட்டுக்கலாங்க. தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காய் வேகணும், அதனால் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டோம்லன்னா நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பாலில் காய் வந்து பாருங்க, பூசணிக்காய் நல்லா குழஞ்சி போயிடுச்சு. நாங்கள் இந்த மாதிரி தாங்க ஏன்னா உப்பு வந்து காய்க்கு மட்டும் தானே கொஞ்சம் வணக்கிறதுக்கு போட்டோம்ப, அது இல்லாமல்
உப்பு தண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு கல் உப்பு தான் போட்டு தண்ணியில் கரைய விட்டு செய்வேன். அதனால் தாங்க அது கொதிச்சா இறக்கிடலாம். வேலை முடிஞ்சுது. காய் நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதாங்க, குழம்பு இறக்கலாம். சப்பாத்திக்கு வந்து 2 பாத்திரம் இருக்குது. அது வெளியே நல்ல வெயில் வந்துடுச்சு. அதை போயிட்டு இந்த பாத்திரமெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கழுவிட்டு வந்து அப்புறமா அதுக்குள்ள அதை முடிச்சுட்டு வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். கல்லை தூக்கி அடுப்பில் வச்சுட்டு போயிட்டு அந்த பாத்திரத்தை 2 தேய்ச்சிட்டு வந்து அப்புறமா சப்பாத்தி போட்டுக்கலாம். பாய் மக்களே.